என்னன்னு தெரியலையே. அரியால் இந்த கருக்க ஊற்றாது. அடுத்து என்ன பண்ணலாம்? அரை வேக்காடு நம்ம பாணியில் சொல்லலாம். மெதுவாக வேக வைக்கணும். சிக்கன் ஒரு 1/4 ஸ்பூன் அப்படியே இப்படி பெரட்டி போடணும். தேவையில்லை மிளகாய் தூள் பாவம் போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தாச்சு. பத்தல அங்க பாருங்க, கிரீன் சிக்கன் கறி ரெடி ஆயிடுது. சரி, சிக்கன் பேர் என்ன தெரியுமா? இல்ல என்னன்னு தெரியலையே. பச்சை கலர் சிக்கன், கிரீன் சிக்கன் செய்ய போறோம். இல்லைன்னா ஹரியாலி சிக்கன். ஹரியாலி இல்ல, ஹரியாலி சிக்கன். ஹரியால் இந்த இருக்க ஊர் தான் சொந்தக்காரங்க. என்ன ஊரு? இங்க இருக்க ஊர் பேர் என்னது? ஹரியாலி இல்லவா? ஹரியாலி சிக்கன். ரைட், அவ்வளவுதான். சரி, ஆரம்பிப்பாங்க. எல்லாருக்கும் வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம கிரீன் சிக்கன் கிரேவி செய்ய போறோம். அதுக்கு நார்த் சைடு பேர் என்ன சொல்லிருப்பாங்கன்னா ஹரியாலி சிக்கன், கிரீன் சிக்கன். இப்ப நம்ம இந்த கிரேவி செய்யறதுக்கு சிக்கன் வேணும். நாங்க 1 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கோம். கழுவிலையும் வச்சுட்டோம். அதுக்கு தேவையான பொருள் தேவையில்லை. அதுக்கு மசாலா அரைக்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன தேவைன்னு பார்த்து அதை அரைச்சி எடுத்துருவோம். இந்த கொத்தமல்லி 1.5 கப் இருக்கும். நல்லா ஆஞ்சி எடுத்து கழுவி அலசி வச்சிருக்கேன். அதே போல இதுவும் 1.5 கப் நல்லா அலசி கழுவி எடுத்து வச்சாச்சு. பாருங்க, ஒரு 7 பச்சை மிளகாய் வச்சுக்கிறோம். ஒரு 10-15 முந்திரி பருப்பு வச்சுக்கிறோம். அரைச்சிட்டு வந்துடலாமா? ஒவ்வொன்றா போய் எடுத்து ஜார்ல போடுங்க. இந்த மிளகாயை 2 கிள்ளி போட்டுருவோம். எடுத்தோடனே போட்டாச்சு. அடுத்து முந்திரி போடலாம். அடுத்து புதினா சிந்தாம எடுத்து அப்படியே போடணும். கொத்தமல்லி. அடுத்து கொத்தமல்லி கிரீன் கலர்ல செய்ய போறோம். எல்லாம் இதுல கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்க போறோம். தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க. ரொம்ப வேணா, கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் ஊத்தினோம்னா நல்லா அரைக்க நல்லா இருக்கும். போதும். அரைச்சாச்சு. கரெக்டா இருக்குது. இந்த பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கணும். அடுத்து என்ன பண்ணலாம் சொல்லு. அடுப்பத்தை வச்சாச்சு, வடை சட்டி வச்சாச்சு. இப்ப நம்ம சிக்கன் செய்ய ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணெய் ஊத்தணும். தேவையான அளவு ஊத்திக்கலாம். கிலோ சிக்கனுக்கு எவ்வளவு எண்ணெய் தேவையோ அதை ஊத்திக்கலாம். அது எவ்வளோ தெரியலையே. போதும்ல? 100 எண்ணெய் ஊத்திக்கிட்டோம். இப்ப அடுத்து என்ன செய்யணும்? எண்ணெய் காஞ்சோன்னா இந்த இருக்கு பாருங்க, பட்டை கிராம்பு. அதுக்கு முன்னாடி ஜீரகம். இதுக்கு ஜீரகம் தேவையா? ஆமா, ஜீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போடணும். என்ன காஞ்சிச்சான்னு பாக்கலாம். காஞ்சிச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் கையில எடுத்து போடுங்க. கையிலேயே போடுறேன். நீங்க தெரியலன்னா ஸ்பூன்ல போட்டுங்க. நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு. அடுத்து சொல்லுப்பா. பட்டை கிராம்பு போடணுமா? இது எல்லாத்தையும் போட்டு பாருங்க. ஏலக்காய் 5, கிராம்பு 6 எடுத்துக்கிறாங்க. ஒரு பிரியாணி இலை இதுலயே போட்டுருவோம் சேர்த்து. அடுத்து பொரிஞ்சோம்னா வெங்காயம் எடுத்து பாருங்கம்மா. நம்ம போட்ட பட்டை கிராம்பு எல்லாம் வெடிக்குது. ஏலக்காய் வெடிக்குது. கொஞ்சம் தள்ளி நின்றுக்கணும். ரைட்டு. இப்போ எல்லாம் பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ்ல 2 பெரியவங்க அதையும் போட்டுக்கலாம். இதுல ஜீரகம் போடுறாங்கம்மா, அதாம்மா அந்த வாசம் டிஃப்ரெண்டாக வருது. நல்லா வதங்கட்டும். அடுத்து என்னப்பா? இஞ்சி பூண்டு போடணுமா? இருங்க, வெங்காயம் வதங்கட்டும். அடுத்து சிக்கனை போட்டுருவோம். இஞ்சி பூண்டு போடுவோம். சிக்கனை போட்டு அது மேலே இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டுருவோம். 50% வதங்கட்டும். இப்போ சிக்கனை போடுங்க. அரை வேக்காடு நம்ம பாணியில சொல்லலாம். பார்த்துங்க, நல்லா வதங்கி இருக்கு. இப்போ சிக்கன் போட போறோம். சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு நல்லா 2 இருந்தால் அலசணும். ரொம்ப அலசக்கூட சத்து புறம் போயிடும். தண்ணி இல்லாத வடிகட்டி வச்சிருக்கேன் பாருங்க. ஏற்கனவே வடிகட்டி வச்சோம். எனக்கு தண்ணி இருந்தா ஸ்மெல் ஜாஸ்தி வரும். பொதுவாக நம்ம வடி கட்டிடுவேன். சிக்கனை சேர்த்துடலாம். பேசிட்டே இருந்தோம்னா வெங்காயம் ரொம்ப வெந்துடும். பெரிய பீஸா போட்டிருக்காங்க பாருங்களேன். இப்படிதான் இருக்க மாட்டிருக்கு இந்த கிரேவிக்கு. ஆமா, ரொம்ப பெருசா. ஓரளவுக்கு மீடியமா போட்டுக்கலாம். வெங்காயம் சிக்கனோட சேர்ந்து நல்லா வதங்குற மாதிரி எல்லாத்தையும் அப்படி இப்படி பெரட்டி போடணும். போதும். இப்போ நீங்க சொன்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம். தூள் இப்போ போடணும். மஞ்சள் தூள் போடணும். இது 3ஐயும் இப்போ போடுறோம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள். தேவையான அளவு சொல்லக்கூடாது. எவ்வளவு தேவையோ அதை சொல்லுங்க. நீங்க போடுறது எவ்வளவு வருமோ அதை சொல்லுங்க. சரிம்மா. சிக்கன் ஒரு 1/4 ஸ்பூன். சிக்கன் இல்லை, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். அப்படி போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் தூள் உப்பு. இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இன்னொரு ஸ்பூன் போதும். அடுத்து வேற அவ்வளோதான். இப்போ நல்லா ஒரு கிண்டி விடுங்க. மஞ்சத்தூள், இஞ்சித்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு 3ஐயும் போட்டாச்சு. இது இப்போ பச்சை வாடையெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கலாம். பொறுமையாக வதங்கட்டும். பொறுமையாக வதங்கணுமாமா, பார்த்துக்கங்க. அடி பிடிச்சிரும். அதனால தான் கிண்டி விட்டுட்டு இருக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் கவனமாக அடி பிடிக்காத பார்த்துங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். 1 டேபிள் ஸ்பூன் போதும். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் வெங்காயம். 1 டேபிள் ஸ்பூன் தக்காளி. 1 டேபிள் ஸ்பூன் புளி. 1 டேபிள் ஸ்பூன் வெங்காயம். 1 டேபிள் ஸ்பூன் தக்காளி. 1 டேபிள் ஸ்பூன் புளி. 1 டேபிள் ஸ்பூன் வெங்காயம். 1 டேபிள் ஸ்பூன் தக்காளி. 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 1 டேபிள் ஸ்பூன் வெங்காயம். 1 டேபிள் ஸ்பூன் த
இஞ்சி பூண்டு போட்டு இந்த சிக்கன் வாசம் போயிடுச்சுப்பா. இப்போ என்ன பண்ணுவோம், தயிரை ஊற்றுவோம். தயிர் வந்து 200 கிராம் 1 கிலோவுக்கு. இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். ஊற்றுங்க. தயிர் ஊற்றியாச்சு. லோ ஃப்ளேம் வச்சு பொறுமையாக கிண்டணும். சிக்கனோட சேர்ந்து அழகா அது இப்போ அதில் கொஞ்சம் ஏற்றிக்கலாம். தயிர் ஊற்றி கிண்டியாச்சு. இப்போ சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் அதிகமாக வெளியே வரும். வந்து அதெல்லாம் சுண்டுனதுக்கப்புறம் இந்த தயிர் மேலே கோட்டிங் அந்த மாதிரி இருக்கும். இந்த தயிர்லாம் கோட்டிங் அப்படியே கிரேவி மாதிரி அப்படியே பூசின மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி. ஆமாம், கோட்டிங் மாதிரி வரும். அது வரைக்கும் வதக்குவோம் பொறுமையாக. மெதுவாக வேக வைக்கலாம். இது அப்படியே கொஞ்ச நேரம் தண்ணியெல்லாம் தயிரெல்லாம் கொஞ்சம் வத்துட்டோம். சிக்கனோட சேர்ந்து தயிரும் வெந்துட்டு இருக்குது. சிக்கனோட சேர்ந்து தயிர் வந்துட்டு இருக்குல்ல, தயிரோட சேர்ந்து சிக்கன் வந்துகிட்டு இருக்கு. இப்போ தயிரோட சேர்ந்து சிக்கன் வெந்துட்டு இருக்கு. ஓகே, அந்த பபுள்ஸ்லாம் இது அதுதான் மெயின். இப்போ இது நல்லா கோட்டிங் வந்துருச்சு. நல்லா பாருங்க, நான் சொன்ன மாதிரியே கிரேவியில் நல்லா கோட்டிங் ஆகி லைக் கோட்டிங் வந்துருச்சு. அந்த தயிர் நல்லா சிக்கன் மேலே அப்படியே அப்படியே அழகாக நிற்கிது பாருங்க, மின்னு மின்னு. இப்போ அரைச்சி வச்ச அந்த கிரீன் மசாலா, கொத்தமல்லி புதினா போட்டு அரைச்சோம்ல, அதை இதில் சேர்த்துருவோம். சரிங்க, இப்போ சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகாத்தூள் அது சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன். பாருங்க, காரம் கரெக்டாக இருக்கு. கொத்தமல்லி தூள் அடுத்து கொத்தமல்லி தூள்மா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். லைட்டாக தேவையான தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கிளறுவோம். இது பாருங்க, நம்ம மிக்சியில் அரைச்சோம்ல, அதை கழுவி ஊற்றிருக்கிறேன். இதை ஊற்றிட்டு இன்னும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். சிக்கன் கொஞ்சம் வேகணும், கிரேவி வரணும், அந்த காரம்லாம் கரெக்டாக வரணும், அதுக்காக ஊற்றியாச்சா. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வைக்கணும். ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிக்கலாமா, கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளோதான், போதும். இப்போ ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சு ஃபர்ஸ்ட்டு கிண்டி விடுவோம். எல்லாம் போட்டாச்சு. இப்போ ஒரு கிண்டு கிண்டி கறி மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வேகிற மாதிரி வேக வைப்போம். வந்துருச்சா கிரீன் கலரு, வந்துச்சு பாருங்களேன். போதும்பா, கொஞ்சம் வேக விடுவோம். பாவம் போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தாச்சு. உப்பு போதுமான்னு பார்த்துக்குமா. இப்போ உப்பு போதுமான்னு பார்க்கலாமா, அதுதான் தேவைப்படும். பத்தலை, உப்பு எடுப்பா. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாமா, ஒரு 1/4 டீஸ்பூன். ஓகே, அவ்வளோதான். கிண்டி விடுவோம். சரிம்மா, எல்லாம் போட வேண்டிய மசாலாலாம் போட்டாச்சு. இப்போ இது ஏற்கனவே பாதி வெந்துருச்சுமா. இவ்வளோ நேரம் போட்டு வதக்கிட்டுலாம் இருந்தோம்ல, இன்னும் கொஞ்சம் வேகணும். அது வேகிற வரையும் இருக்கட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ எல்லா மசாலாவும் போட்டு நல்லா வேக வச்சிட்டோமா. இறக்க போகிற டைம் தான். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். திறந்த எண்ணெயெல்லாம் வந்து வெளியே வந்துருக்கு பாருங்க. இந்த டைம்ல நம்ம எடுத்துடலாம். எல்லாம் வெந்துருச்சு, சூப்பரா இருக்கும். சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. அங்க பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வருது. இந்த டைம்ல நம்ம எடுத்துடலாம். கிரீன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து சாப்பிட போகலாம். ஸ்டவ் எல்லாம் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. கிரீன் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கிரீன் சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. செம்மையா ரெடி ஆயிடுச்சுமா. சூப்பரா இருக்கு பாருங்க. எல்லாரும் வாங்க, நம்ம சேர்ந்து சாப்பிடலாம். பாருங்க, அப்படியே அழகா இருக்கு. கிரீன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா செம்மையா வந்திருக்கு. இப்போ நாங்க சாப்பிட போறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.